தெய்வத்தன்மைக்கு இணையானது சுத்தம். கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். சனியுடைய சன்னதி விசேஷமான சன்னதிகள், சனி குடும்பத்தோட இருக்கிற கோயில்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயுமே சிவன் தான் சார் மெயின். புரியுது. அவரை தான் பிரதானம். சிவனை சனி வழிபட்ட இடம், சிவனை அக்னி தேவன் வழிபட்ட இடம் திருக்கொள்ளிக்காடு. கும்பத்திலிருந்து பேர்ச்சாய் போகும்போது பெரிய அளவுல நன்மை பண்ணுவார் சார். 5 மாசத்துல குரு வந்து கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சிம்மத்துல 1.5 வருஷம் இருக்காரு. அரிகேசநல்லூர் குபேரனை வந்து கும்பிட்டா பணப்பிரச்சனையே இருக்காது லைஃப்ல. இப்ப வீட்டுல எல்லாம் காலையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் போடுறாங்க, மத்த இதெல்லாம் வந்து ஆடியோல போட்டு எல்லாரும் கேட்கறாங்க. அந்த மாதிரி நவகிரக கீர்த்தனைங்கிற அந்த 9 பாடலையும் ஆடியோல கேட்டா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ திருநள்ளாறுல இப்போ நிறைய பேர் போறோம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அந்த நாள்ல அங்க உள்ள கால் வச்சுட்டு வெளியில வர்றதே அவ்வளோ இதா இருக்கும் உங்களுக்கு. திருநள்ளாறு போனால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் முந்தியெல்லாம் வந்து அந்த குளம் எல்லாம் இருந்தது, இப்போ குளம் இருக்கா அப்படின்னே தெரியல. குளம் நல்லா வச்சிருக்காங்க, இப்போ மெயின்டைன் பண்றாங்க, நல்லா மெயின்டைன் பண்றாங்க. நான் ரீசெண்டா போயிருந்தேன். சரிங்க. குளம் நல்லா இருக்கு. என்னன்னா நம்ம ஜனங்க அழுக்கு துணியை குளிச்சுட்டு அதுல போடுறாங்க பாருங்க, அதை ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்ட்ரிக்டா தடை பண்ணணும் சார். எல்லாரும் யாரு கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல, குளிச்சுட்டு துணியை பழைய துணியை குளத்துல போட்டு வந்துருன்னு யாரோ ஒரு ஜோசியர் கிளப்பி விட்டுருக்காரு. எல்லாரும் அதே ஃபாலோ பண்றாங்க. அவங்களுடைய அழுக்கு துணியெல்லாம் சேர்ந்து போய் துர்நாத்தம் அடிக்குது. சனி பயிற்சி ஆனா 1 மாசம் அந்த பக்கமே போக முடியாது, ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி அதை அசுத்தப்படுத்தக்கூடாது. அது ஒரு புனிதமான ஒரு தீர்த்தம். நலத்தீர்த்தம்ங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு குளம். அதனால அங்க யாரும் துணியெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி அதை ஒரு முன்கூட்டி மக்களுக்கு அதை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு பிரச்சாரம் செஞ்சு போனா குளிச்சுட்டு அப்படியே முக்கு போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அவசியம் பண்ணணும் சார். அது இல்லைன்னா பொல்யூட் பண்ணிடுறாங்க சார். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்க விட்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய இதெல்லாம் போயிடும், நம்மளுடைய வினைகள் எல்லாம் அந்த துணியோட போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க வந்து எந்த கோவிலா இருந்தாலும் அந்த கோவிலுடைய குளம் வந்து ஒரு புனித தீர்த்தம். அதை நம்ம தூய்மையா பாதுகாக்கணும். இந்த ஒரு ஆங்கிலத்துல ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு. தெய்வத்தன்மைக்கு இணையானது சுத்தம். கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அதனால கிளீனா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். அது வந்து நான் வந்து திருநள்ளாறு போறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு துணியை போட்டு வராதீங்க. பழைய துணியை வந்து குளத்துல போடணும்னு அவசியமே இல்லை. அதை நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இல்ல, திருநள்ளாறு மட்டும் இல்ல, ஐயா சொல்ற மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த இது பண்றாங்க. இந்த 1 மாசம் முன்னாடி அந்த இதெல்லாம் வைரல் ஆச்சு. எல்லாம் அந்த ராமேஸ்வரத்துல என்ன பண்றாங்க, அந்த கடல்ல வந்து அதை தூக்கி போடுறது, பாம்பன் பாலத்துல இருந்து. அதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு கேடு மட்டுமல்ல, அது தேவையில்லாம நமக்கு பாவம் தான் வந்து சேரும், நோய் பரவும். அது பண்ணக்கூடாது. ராமேஸ்வரத்துல சார் அது கடல், அங்க போய் யாரோ படிக்கட்டு கட்டியிருக்காங்க, படித்துறை. யாரோ ஒரு வடநாட்டு சாமியார் படிக்கட்டு மாதிரி கட்டிட்டார். குளத்துக்கெல்லாம் படிக்கட்டு கட்டலாம் சார், கடலுக்கு படிக்கட்டு கட்டக்கூடாது. அது அந்த மண்ணுல வந்து தண்ணி பட்டுட்டு போகும்போது அந்த அழுக்க வந்து மண்ணுல படிஞ்சிடும். இப்ப நீங்க போய் நம்ம கடற்கரையில போய் நின்று பீச்ல பாக்குறோம்னா அலை வரும், வந்துட்டு போகும்போது என்னாகும், அந்த அழுக்கெல்லாம் மண்ணுல தங்கிடும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சுத்தமாய் வெளியே போகும். அந்த மாதிரிதான் அதுவும் ஒரு கடல் இருக்கிற இடம், இந்த அக்னி தீர்த்தம்ங்கிற இடம். புரியுது. அதுல வந்து நல்ல சிமெண்ட் படிக்கட்டு கட்டிட்டதுனால என்ன ஆகுது, அந்த தண்ணி வந்து மண்ணையே டச் பண்ண முடியாது. சோ அந்த அழுக்கு அது உள்ள அழுக்காவே இருக்கு. அந்த படிக்கட்டையே ரிமூவ் பண்ணும். அந்த படித்துறையெல்லாம் எடுத்துட்டு பழையபடி அந்த கடல் தண்ணி வந்து பூமியை வந்து டச் பண்ணிட்டு போற மாதிரி பண்ணாதான் அது சுத்தமாகும். அது ரொம்ப டர்ட்டியா பண்ணி வச்சிருக்காங்க. ராமேஸ்வரத்துக்கு போனா குளிக்கிறதுக்கு பயமா இருக்கு சார். இதுல குளிச்சா நமக்கு ஏதாவது வியாதி வந்துருமோன்னு பயமா இருக்கு. உண்மையிலே அவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. அதை கூட வந்து எல்லாம் கொஞ்சம் மாத்தணும். இல்லை, நீங்கள் உங்களை மாதிரி பெரியவங்க சொல்லும்போது கண்டிப்பாக அதை உரியவங்க காதுக்கு போகும். அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். முடியல சார். இப்போ கங்கையில படித்துறை கட்டியிருக்காங்கன்னா அது இப்படி ஓடுது, தண்ணி ரன்னிங் மாட்டுறது. ஆமா, இறங்கி குளிக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்காக படிக்கட்டு.
இது இப்படி பார்த்து வருது, பூமியை பார்த்து வர்ற தண்ணி. ஆமா, அதுல போய் படிக்கட்டுக்கணும்னா அந்த தண்ணி எப்படி பூமியை டச் பண்ணும்? அப்ப அது அந்த இடம் ஒரு குளம் மாதிரி ஆகி அது அழுக்கு தேங்குற ஒரு இடமாயிருது. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் அது வந்து அந்த இடத்துல அதை கட்டவே அலோவ் பண்ணிருக்க கூடாது. கட்டி அது ரொம்ப வருஷம் ஆயிடுத்து, ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் இருக்கும். அது அங்கேயே சேர்ந்து 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 அந்த அழுக்கு அந்த நாத்தம், அதுல வேற இவங்க துணியெல்லாம் போட்டு ரொம்ப டர்ட்டி ஆக்கி வச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தெல்லாம் கிளீன் பண்ணோம் சார். கண்டிப்பா 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 நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. உரிய அதிகாரிகள் கூட இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். இப்போ நம்ம திருநள்ளாறு பற்றி பேசணும், நம்ம அங்கே அந்த குளத்தில் நீராடுறதை பற்றி பேசணும். அதை தாண்டி அங்கே முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடுகள்னு ஏதாவது இருக்கா? சிவனை கும்பிடணும் சார். மூலவர் சிவன் தான் சார் அங்கே மெயின். தர்பாரண்யேஸ்வரர் அவர் தான் மூலவர். நிறைய பேர் நேராக போறாங்க, சனி பகவான் சன்னதியில் நின்று கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. உள்ளுக்குள்ள மூலவர் இருக்காருன்றதே தெரியல. அது சிவன் கோவில் தான். அது தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம், சிவன் கோவில். அந்த சிவன் கோவில்ல வாசல்ல சனி பகவானுக்கு ஒரு சன்னதி இருக்கு. மூலவரை வணங்காம வெறும் சனியை மட்டும் கும்பிட்டாக்க பிரயோஜனமே இல்லை சார். சிவ வழிபாட்டில் ஒரு அங்கம்தான் நவகிரக வழிபாடு. புரியுது புரியுது. உள்ள போய் மூலவரை கும்பிடாம உள்ள போனீங்கன்னா காலியா இருக்கும். உள்ள ஒரு மூலவர் இருக்காரு, தியாகராஜா இருக்காரு, அங்க மரகதலிங்கம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அங்க பூஜை நல்ல வேலைக்கு நடந்துட்டு இருக்கும். 6 கால பூஜை நடக்கும். வெளியில பார்த்தா ஜெய் 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 ஜென்னு சனி சன்னதியில கூட்டம் இருக்கும். உள்ள வந்து கூட்டமே இருக்காது. ஏன்னா மக்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியல. அந்த சிவனை பத்தி தான் எல்லாரும் பாடியிருக்காங்க. தேவார பதிகம் பாடப்பட்டதெல்லாம் அந்த மூலவர் சிவனுக்கு தான். ஆமா ஆமா. அவரை வணங்கிட்டு இவர்கிட்ட வந்து, ஐயா சனி பகவானே உங்க தலைவரை பார்த்துட்டேன், சிவனை மூலவரை தரிசனம் பண்ணிட்டேன், என்னை காப்பாத்து, என்ன ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. சிவன் அருள் யாருக்கு இருக்கோ அவங்கள சனி ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆமா. ஆனா சிவனையே கும்பிடாம சனியை மாத்திரம் கும்பிட்டுட்டு திரும்பி போற கும்பல் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. திருநள்ளாறு போறவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும். ஓகே ஓகே ஓகே, சிறப்பு. இப்போ திருநள்ளாறு பார்த்தோம், ஹரிகேசநல்லூர் பார்த்தோம். அதை தாண்டி முக்கியமாக சனியினுடைய அருளை பெறதுக்கு வேற ஏதாவது சன்னதிகள்? நிறைய கோவில்கள் இருக்கு சார். சனியுடைய சன்னதி, விசேஷமான சன்னதிகள், சனி குடும்பத்தோட இருக்கிற கோயில்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில சன்னதிகள்லாம் இருக்கு. அதே மாதிரி சனியும் அக்னியும் சேர்ந்து வழிபட்ட இடம் திருக்கொள்ளிக்காடு. அதை இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பொங்கு சனி நடக்கிறவங்க மட்டும்தான் அங்க வரணும்ன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் போகலாம். பாடல் பெற்ற திருமுறை தலங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஒரு விசேஷமான சிவன் கோவில் திருக்கொள்ளிக்காடு. கொள்ளினா அக்னி. அக்னி தேவனும் சனி பகவானும் சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம். எல்லா இடத்துலயுமே சிவன் தான் சார் மெயின். புரியுது. அவரை தான் பிரதானம். சிவனை சனி வழிபட்ட இடம், சிவனை அக்னி தேவன் வழிபட்ட இடம் திருக்கொள்ளிக்காடு. அந்த மாதிரி சிவனை இந்த கிரகங்கள் வந்து வழிபட்டதனால் அந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு. அப்படி இருக்கும்பொழுது அந்த சனி பகவான் வழிபட்ட சிவனை விட்டுவிட்டு வெறும் சனி பகவானை மட்டும் கும்பிட்டு வந்தானே என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு டவாலி கிட்ட பெடிஷன் கொடுத்துட்டு வர மாதிரி. ஒரு சிலர் சொல்றாங்க, அந்த சனி வந்து 7.5 சனி முடியும் போதெல்லாம் வந்து சனி நிறைய கொடுப்பாரு, கொடுத்துட்டு போவாரு, எவ்வளவு கஷ்டம். அது உண்மைதான். உண்மைதான். கும்பத்துக்கெல்லாம் இப்போ போகும்போது ஏதோ பெருசா கொடுத்துட்டு போயிடுவாரு. கும்பத்துல இருந்து பெயர்ச்சியாய் போகும்போது பெரிய அளவுல நன்மை பண்ணுவார் சார். நம்ம ஆக்சுவலாக தொடர்ந்து வந்து நம்ம சனி பகவானை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆண்டில் வந்து இன்னும் 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று குரு பயிற்சி இருக்குது, இன்னொன்று ராகு கேது பயிற்சியும் இருக்குது. 13-11 2026 நவம்பர் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இப்போ 26/5 குரு பயிற்சி, மறுபடி 20/10 குரு பயிற்சி. அரிசியா வருது. 5 மாசத்துல குரு வந்து கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சிம்மத்துல 1.5 வருஷம் இருக்காரு. சரிதான். ரொம்ப ரேர் இது. அதுவும் வந்து பெரிய நன்மை செய்யும். சிம்மம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. சிம்மத்துக்கு குரு வந்தாருன்னா ஏதாவது நல்லது பண்ணிட்டு போவார்னு சொல்லுவாங்க. சூப்பர். அப்பதானே நம்ம மகாமகம்லாம் இது பண்றது. சூப்பர் சூப்பர். இப்போ சிம்மத்துக்கு அவர் வரும்போது கேத்து இருக்கிறப்ப வராரா, கேத்து நகர்ந்த உடனே வராரா? அவரு கேத்து இருக்கும் போதே வந்துடுறாரு. ஆமா. ஏன்னா கேது வந்து 13-11 அங்க இருந்து போகுது.
இவர் 20-10 வந்துடுறாரு, உள்ள வந்துடுறாரு. ஆமா. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் அங்க இருக்காங்க. ஒரு 20-10 13-11ன்னா ஒரு 10-11 23 நாள் குரு கேது சேர்க்கை வருது சிம்மத்துல. அதுக்கப்புறம் கேது கடகத்துக்கு போயிடும், குரு மட்டும் சிம்மத்துல இருக்கும். இப்போ நம்ம குரு பயிற்சி எல்லாம் பேசும்போது குருவினுடைய பார்வையை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம குரு 5, 7, 9 பார்ப்பாருன்னு பேசுவோம். அதே மாதிரி சனியினுடைய பயிற்சி பத்தி பேசும்போது யாரும் சனியினுடைய பார்வை பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. சனி பகவானினுடைய பார்வைங்கிறதுக்கு விசேஷமான பலன் ஏதாவது இருக்கா, இல்ல அப்படி எதுவும் நம்ம இருக்கு? ஆனா அது பாக்குற இடம் நல்லா இருக்காதும்பாங்க. அவர் 3, 7, 10 பார்ப்பாரு சனி. தான் இருக்கும் இடத்துல இருந்து 3வது வீடு. இப்போ ஒரு மீனத்துக்கு வராருன்னா அங்க இருந்து 3வது வீடு ரிஷபத்தை பாக்குறாரு, 7ஆம் இடம் கன்னி, 10ஆம் இடம் தனுசு. சரிதான், அதை பாக்குறாரு. சோ அது அவ்வளவு தூரம் நல்லா இருக்காதுங்கிறதுனால அதை பத்தி நம்ம பேசுறது இல்லையா? இல்ல அப்படி எடுத்துக்கலாம். நீங்க சொல்றது ஓரளவு கரெக்ட். அது பெருசா நல்லது பண்றதா இருந்தா அதை பத்தி ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அத சொன்னா பயந்துருவாங்க. சனி பார்வை இருக்கிற ராசி அவங்க உடல் ஒரு மாதிரி இதுவாயிடும். சனி பார்வை நன்மை செய்யாது. சனி நன்மை செய்தால் கூட பார்வை நன்மை செய்யாது. குருவை பொறுத்த வரைக்கும் குரு நன்மையே பண்ணலன்னா கூட பார்வை நன்மை பண்ணும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்ட் தான். அதே மாதிரி ராகு கேதுவும் மாறிடுறாங்க, இந்த இயர் மாறிடுறாங்க. ஒருத்தர் மகரத்துக்குள்ள வந்துடுறாரு, ஒருத்தர் கடகத்துக்கு போயிடுறாங்க. கடகத்துல இதுக்கு முன்னால குரு கேது சேர்ந்தது சார் 91ல. ஆமா. என்ன நடந்தது? உச்ச குரு இருக்கும்போது கேது குருவும் கேதுவும் ஒரே நேரத்துல கடகத்துல இருந்தது. என்ன கேதுவுடைய தீய பலன்களை குரு கட்டுப்படுத்தும். அதுதான் சேரும்போது அவரு அது ரொம்ப சேட்டை பண்ணாரு, ரொம்ப அடங்கி வாசிப்பாரு கேது பகவான் குரு இருக்கறதுனால. எப்போதும் எல்லாரும் திருநள்ளாறு போவாங்க, இந்த தடவையும் போயிட்டு வாங்க எல்லாரும். ஆனா அரிகேசநல்லூருக்கும் ஒரு நாள் வந்துட்டு போங்க. அரிகேசநல்லூர்ல சனிக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. அதனால அங்க சனி பகவான் சன்னதி, பெரிய சன்னதி, ஜேஷ்டாதேவி மாந்தியம் தனி சன்னதி, வெளியில உட்காந்துருக்கா மாதிரி. அதெல்லாம் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு போனோம். அந்த குபேரன் கேட்டதை கொடுக்குற ஒரு வள்ளலா இருக்காரு. அவரை வேண்டிட்டு போனீங்கன்னா நிறைய பொருள் கிடைக்கும், பணப்பிரச்சனை முற்றிலுமாக தீரும். அரிகேசநல்லூர் குபேரனை கும்பிட்டா பணப்பிரச்சனையே இருக்காது லைஃப்ல. இன்னொரு விஷயம் சார், முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவகிரக கீர்த்தனை எல்லாரும் கேட்கணும். இப்போ கோளறு பதிகம்னா எல்லாரும் படிச்சிடலாம், தமிழ்ல இருக்கு. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவிங்கிறது ஈஸியா எல்லாராலையும் படிக்கக்கூடிய ஒண்ணு. நவகிரக கீர்த்தனைங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கு. 9 கிரகங்களுக்கும் 9 வெவ்வேறு ராகங்களில் தனித்தனியான ஒரு பாடலை தான் கீர்த்தனை அப்படின்னு சொல்றோம். கீர்த்தனைனா இட்ஸ் நத்திங் பட் சாங். அந்த நவகிரகங்களுக்கு தனித்தனி பாடல முத்துசாமி தீட்சிதர்ங்கிற பெரிய மகான் பாடியிருக்காரு. அவர் இறைவனுடைய தரிசனத்தை 3 தரம் பார்த்திருக்காரு அவருடைய வாழ்நாள்ல. இப்பதான் 1835 தான் சித்தியானார். சரியா ஒரு 200 ஆண்டுகள் முன்னாடி, 200 ஆண்டுகளுக்கு முன்னால சித்தி அடைந்த ஒரு மகான். அவர் திருத்தணியில படி ஏறும்போது முருகன் அவருக்கு ஒரு கிழவரா வராரு. முத்துசாமி வாயத்தரான்றாரு. அவர் வாயத்தரணும், ஒரு கல்கண்டை போட்டு பாடு அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறத்துல இருந்து அவர் பாட ஆரம்பிக்கிறார். ஸ்ரீநாதாதி குரு குஹோ ஜெயதி ஜெயதி அப்படின்னு. குருகுஹன், தனது குருவே குஹன், முருகன் தான் தன் குரு அப்படின்னு திருத்தணி முருகனில் ஆரம்பிச்சு பாடுறாரு. அவர் வடக்க பத்ரிநாத்லேருந்து தெற்க குருவாயூர் வரைக்கும் ஏராளமான ஸ்தலங்களுக்கு போய் அந்த ஸ்தல புராணத்தை ஒரு பாட்டா பாடிடுவாரு. அதோடைய பெருமை என்ன, அந்த கோவிலுடைய விசேஷம் என்ன, அங்க என்னென்ன சிறப்புகள், அவருடைய தோற்ற பொலிவு, அந்த சுவாமியை பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது, தன்னுடைய அனுபவத்தை பாட்டா பாடுவார். அந்த மாதிரி அவர் நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கு போய் ஒரு கோயிலுக்கும் ஒரு பாட்டு பாடுவார். அது மாதிரி பாடிட்டு வந்திருக்காரு. அதுல நிறைய தகவல்கள், கோயில்களை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க முத்துசாமி தீட்சிதரோட டாபிக்கை டச் பண்ணாம போக முடியாது. அவ்வளவு விஷயங்கள் அவர் அதுல சொல்லியிருக்காரு. அந்த முத்துசாமி தீட்சிதர் சனியை பத்தி சொல்லும்போது திவாகர தனுஜம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. சூரியனுடைய பிள்ளையே,
அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. ஆ, ஆ, ஆ. சூரியனோட பிள்ளை தான் சனி. ம், ஆனா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பகை. ம். ஆனா இவர் ஆரம்பிக்கும் போதே அந்த பாட்டை முதல் பல்லவியே திவாகர தனுஜம்னு ஆரம்பிக்கிறார். சூரியனுடைய மகனே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப அழகா இருக்கும். அதுல அது வரக்கூடிய ம், இது சொற்கள், ம், ம், அதோடைய பொருள், ம், ம். ரொம்ப ஆழமான விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓ, அதனால நவக்கிரக கீர்த்தனை வெறும் போட்டு கேட்டா போதும். அதை எல்லாரும் வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி வச்சுக்கணும். ஓ. இப்போ வீட்டில எல்லாம் காலையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் போடுறாங்க, ஆமா, மற்ற இதெல்லாம் வந்து ஆடியோல போட்டு எல்லாரும் கேட்கறாங்க. ஆமா. அந்த மாதிரி நவக்கிரக கீர்த்தனைங்கிற அந்த 9 பாடலையும் ம். ஆடியோல கேட்டா நம்ம வெறும் போட்டு வெறும் கேட்டாலே போறோம். போதும். எனஃப் இஃப் யூ லிசன். ஓ, சரவணைஸ்வரியம்னு சொல்லுவாங்க. கற்றலின் கேட்டலே நன்று. நன்று. ஆ. அதனால வந்து செல்வத்து செல்வம் செவிச்செல்வம். ம். அதனால அதை கேட்கணும், செவி மடுக்கணும், அதை கேட்கணும். புரியுது, புரியுது. கேட்டா அது ஒரு புண்ணியம். அதனால அந்த நவக்கிரக கீர்த்தனைங்கிறத கேட்கறத ஒரு ப்ரேயரா, அதை ஒரு ரெகுலர் ஹேபிட்டா, அதை ஒரு பழக்கமா ம். எல்லாரும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓ, சூப்பர், சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறீங்க. நேயர்களே, வரக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சியை ஒட்டி ஹரிகேசநல்லூரில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து நம்ம சக்தி விகடன்லேயே நம்ம நேரலை பண்ணுவோம். தவறாமல் பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு நிச்சயமாக பதில் பெற்றுத்தரேன். ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.